கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி தம்மமார்த்தே சுகம் பிரிச்ச சிரசாச்ச அபிவாதய. ஹனுமானிடத்துல அசோகவனத்துல சீதை வெளிப்படுத்தின ஸ்லோகம். அவ ஹனுமானிடத்துல சொல்றா, எனக்காக ஒரு தடவை போய் ராமனை வணங்கு. அடியேனே போய் வணங்கத்தானே போறேன் தேவி. இல்ல இல்ல, ஒரு தடவை உனக்காக வணங்கிக்கோ, ஒரு தடவை எனக்காக வணங்கிக்கோ, நான் சொன்னேன்னு சொல்லு. என்ன சொல்லணும்னு செய்தி கேட்டார். இந்த செய்தியை சொல்லுன்னு சீத்தை சொல்லிட்டா. கதி கலங்கி போயிட்டார் அவர். இப்படியெல்லாம் நீ அவனும் ஒத்துமையா இருக்கிறச்சே, ஏகாந்தமா இருக்கிறச்சே பேசினா சரி, நான் குறுக்க சிக்கின்றேனா என்னிடத்துல இது எல்லாத்தையும் போய் கேளுன்னா அவர் கோச்சு விட்டாருனா, நான் போய் கேட்டேன்னு கேளு. தம்மமார்த்தே சுகம் பிரிச்ச, என் விஷயமா அவரிடத்துல சௌக்கியமானு கேளு. அப்படின்னா நீ சௌக்கியமா இருக்கியே, என் சௌக்கியத்தை பார்க்கலையேன்னு அர்த்தம். அதுக்கு உள்ள அர்த்தம் இருக்கே. பல்ல கடிச்சு 2 பேர் உட்காந்துருக்கா, இவர் ரொம்ப நல்லவர் இப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினேன்னா பக்கத்துல இருக்கவர் சேர்த்து வச்சு தீயவர்னு அர்த்தம் இல்லையா? நான் என்னவா வச்சுன்னு எப்படி சொல்றேனோ அதை வச்சுத்தானே எல்லாமே. அதை போல ஹனுமான் இடத்துல சீத்தை சொல்லும் போது அவர் என் விஷயமா ஒரு தரம் போய் வணங்கினேன்னு சொல்லு, என் விஷயமா ஒரு தரம் சுகமா இருக்கிறான்னு கேளு. எங்க மாமியார் ரொம்ப தாராள மனசு கொண்டவள், லோகத்தையே ரட்சிக்க கூடிய ஒரு பிள்ளைய பெற்றாள். தேவலையே நன்னத்தனை கொண்டாடுறா, சுருடலாம் போல் இருக்கேன்னு ஆஞ்சநேயர் நினைச்சிருந்தார். அப்புறம் தான் அவர் எவ்வளவு சாமர்த்தியக்காரர். ஒரு மூலையில உட்காந்து பார்த்தார். என்னதான் சொல்லியிருக்கா இந்த சீதை, இப்படியே போய் மொத்தத்தையும் ஒப்பிச்சுடலாமா இல்ல வடிகட்டி ஒப்பிக்கணுமா? அது தூதன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவ வேகத்துல சொன்னது எல்லாத்தையும் போய் அங்க சொல்ல போக, அவன் வேகத்துல சொன்னது எல்லாத்தையும் இவள்கிட்ட சொல்லி அதெல்லாம் பண்ணவே இல்லையா ஆஞ்சநேயர். எதை எங்கெங்க சொல்லணுமோ வம்பே விலைக்கு வாங்க கூடாதோ அப்படி பார்த்து தான் பேசிட்டு வந்தார். இவ பேசினதை சற்று யோசிக்கிறார். லோகபர்த்தாரம் கௌசல்யா சுஷுவே, உலகத்தையே பரிக்கக்கூடிய ராமனை என் மாமியார் பெற்றாள்னால் அந்த உலகத்துக்குள்ள நானும் ஒத்தி உண்டா கிடையாதா கேளுன்னு அர்த்தம். அப்ப ராமனிடத்துல சொல்லு, எனக்கு ஒரு கஷ்டம்னா இவருக்கு மனசு ஒன்றும் பாதிக்காது. ஏன் என்ன பட்டாலும் இவர் கவலையே பட மாட்டார். அவ அம்மா பட்டா ரொம்ப படுவர், அது நன்னா எனக்கு தெரியும். அவர்கிட்ட போய் சொல்லு, உங்க அம்மா ஆசைப்பட்டு உலகத்தையே காப்பாத்துறதுக்காக உன்னை பெத்தாளே ராமா, அந்த ஆசையை நீன்னு நிறைவேற்றலையாமேன்னு கேளு. ஏன்னு ராமன் கேட்பார். ஒருத்தி பாக்கி இருக்கேன்னு சொல்லு. லோக பர்த்தாவாத்தானே பெத்தார், நீ லோகத்துக்குள்ள ஏன் ஒருத்தியை விட்டுருக்கியே, அதனால நீ எப்படி அம்மா சொன்னது பேச கேட்டதாகும் நான் கண்டிப்பா ஓடி வந்துடுவார். ஏன்னா கௌசல்ய ஒண்ணு ஆசைப்பட்டா இவர் விட்டே வைக்க மாட்டார். அப்படியாவது என்னை வந்து ரட்சிக்கிறாரா பார்க்கட்டும். இதெல்லாம் ஒரு சொல்லுதாங்க இருக்கு. ஆனா அந்த சொல்லுக்கு அப்படியே வால்மீகி பகவான் என்ன யோசிச்சிருப்பார், இவர் சொன்னது ஹனுமார் சொன்னது அதெல்லாம் வியாக்கியானத்தை வாசின்னு போனா இவ்வளவு ஆனந்தமான அர்த்தங்களா பார்த்து பேசியிருக்காளா. ஆனா அதை படிச்சுட்டு இப்படி நாமும் பேசலாம்னு இங்க இருக்கிறவா முடிவுக்கு வந்துட வேண்டாம்.